வணக்கம். இப்போ நம்ம பாத்ரூம் சொல்லுவோம், டாய்லெட்ன்னு சொல்லுவோம், லேவட்ரின்னு சொல்லுவோம், ரெஸ்ட் ரூம் சொல்லுவோம், வாஷ்ரூம்னு சொல்லுவோம், பவுடர் ரூம்னு சொல்லுவோம், வாஷ்ரூம்னு சொல்லலாம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே எல்லாத்தையுமே பாத்ரூம தான் குறிக்கும். 2 பாத்ரூம், 1 பாத்ரூம். இத குறிக்கிறது பொதுவா வந்து பாத்ரூம குறிக்கிறது. இத்தன விஷயங்கள் இருக்கு. பாத்ரூம எங்கெங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ளைட்ல போயிட்டுருக்கீங்க, ஏர்பிளேன்ல போயிட்டுருக்கீங்க. அங்க டாய்லெட் இருக்கும் இல்லையா? அந்த டாய்லெட்டுக்கு பேரு வந்து லேவட்ரின்னு பேரு. இப்போ ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க. அங்க மால்ல டாய்லெட் இருந்தா அதுக்கு பேரு ரெஸ்ட் ரூம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க. ரெஸ்டாரண்ட்ல போய் டாய்லெட் எங்கன்னு கேட்குறீங்க. அங்க இதுக்கு பேரு பவுடர் ரூம்னு பேரு. இதே இது ஒரு ஆஃபீஸ்ல போறீங்க. ஆஃபீஸ்ல போய் டாய்லெட் இருக்கு இல்லையா? அந்த டாய்லெட்டுக்கு பேரு வாஷ் ரூம்னு பேரு. அப்போ ஒரே விதமான டாய்லெட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு எத்தன பேர் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு சின்ன தகவல். ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, அப்ப டாய்லெட் அப்படிங்கிறது குருக்கு அது இணைவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவர்கள் டாய்லெட் போகும்போது தான் அதிகமாக சிந்திப்பார்கள். அவர்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு டாய்லெட்ல தான் கிடைக்கும். டாய்லெட் போறப்ப தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கேதுங்கிறது எஜெக்ட் விழித்தெழுதல்னு பேரு. குருங்கிறது ஜாதகர். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு கேது இணைவு இருக்கிறதோ, இவர்கள் அதிகமா பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது டாய்லெட் போறப்ப தான். அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். இந்த தகவல யாரும் மறுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த கிரக இணைவுகள் அப்படித்தான் வேலை செய்யும். குரு கேது இணைவு இருந்தா இந்த அமைப்பு இருக்கும். அதே மாரி சனி கேது இணைவு இருந்தாலும் இவர்களுக்கு பெரும்பாலும் முக்கியமான முடிவுகள் தோன்றுவது, பல குழப்பங்களுக்கு விடை கிடைப்பது டாய்லெட்ல தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு.